பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை வசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார், ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன பேச இருக்கிறார், நாம் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, நீங்கள் புத்தியுள்ளவர்களாக இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் உள்ள காரியங்களை பார்த்து கொண்டிருக்க. அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் அவங்க உள்ளவங்க புத்தி இல்லாத ஜனங்கள், புத்தி இல்லாத விசுவாசிகள் வந்தாலும் அவங்க பொறுமையாக அவங்க சகிச்சிருக்காங்க. நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து, அங்கே உள்ளவங்க புத்தியாக இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறார்களாம். பாருங்கள், அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இருந்திருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பான்மை இருந்திருக்கிறது. அப்போ புத்தி இல்லாதவர்களை எப்படி கேர் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், அவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை ஞானமாய் செயல்பட்டு அவங்க அநேக காரியங்களை சந்தோஷமாக அதை கேர் பண்ணியிருக்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை வசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. இதிலேருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் பண்ணால் இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை செய்து கொண்டு நம்ம பாட்டுக்கு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், இல்லாத நம்ம மேலே குற்றப்படுத்தி இல்லாத கேஸை போட்டு சிறைப்படுத்தினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும் அட்டாக் பண்ணுறது, இன்னும் ஒருவன் உங்களை வசப்படுத்தினாலும் அவனை ஒரு ஈர்த்து அவங்கள ஒரு ஆசை காமிச்சு இச்சைகளுக்குள்ளே கொண்டு போகிற காரியங்களில் ஈடுபட வச்சாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினான், ஒருவன் அவனை உயர்த்தி அவனை பெருமையாக மேட்டுமையாக பேசிட்டு அப்படி இருக்கும்போதும் ஒருவன் உங்கள் முகத்தில் அரைஞ்சணும். சும்மா இருக்கும்போதே முகத்தில் படான்னு அரைஞ்சு அப்படி இது பண்ணாலும் நீங்கள் சகித்திருக்கிறீர்கள்ன்றாங்க. பாருங்கள், அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்கள், அந்த விசுவாசிகள் அவ்வளோ தூரம் சகிச்சிருக்காங்க. இது நார்மலாக இருக்க நமக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்குமான்னு பார்க்கும்போது யோசிக்கணும். ஏன்னா நம்மளை யாராவது ஒரு 4 பேர் ஒரு மாதிரி சொல்லிட்டாலே, ஐயோ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு நிரூபிக்க பார்ப்போம். நம்ம செய்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குங்கிற நம்மளையே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், நம்மளையே கரெக்டாக சுயநீதியில் நம்ம இருக்கிறதுக்கு அநேக தரம் முயற்சிப்போம். ஆனால் இந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் அவங்க பொறுமையாக சகிச்சிருக்காங்க. என்ன உபத்திரவம், என்ன கூட இருக்கிறவங்கனால பிரச்சனைகள் வந்தாலும் எது வந்தாலும் அவங்க பொறுமையாக சகிச்சிருக்காங்க. இந்த சகிப்புத்தன்மை எங்கேருந்து வந்தது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா? நாம் இப்படி நம்மளோடு பழகிறவர்கள், நாம் சர்ச்சில் அநேக பேரை பார்க்கிறோம், அநேகரோடு பேசுகிறோம், இன்னும் வேலை ஸ்தலத்தில் அநேகரை பார்க்கிறோம், அநேகரோடு நாம் கம்யூனிகேட் வைக்கிறோம் டெய்லி. இன்னும் குடும்பத்தில், சொந்த பந்தங்களில், உறவுகளில், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிமுகமுள்ளவர்கள், அறிமுகமில்லாதவர்கள், எல்லாரிடம் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா? ஒன்றே ஒன்றுதான், நமக்கு இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை வேணுமென்றால் ஒன்றே ஒன்றுதான், நம் சுயம் சாக வேண்டும். நம்முடைய மாமிசம் அறையப்பட வேண்டும். எங்கே? சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய மாமிசம், நம்முடைய ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்போது தான் கிறிஸ்து நமக்குள் இருந்து கிறிஸ்து மகிமைப்படுவார். ஆமேன். நம் சுயம் சாக வேண்டும். நான் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான்ப்பா, நான் சிலுவையில் என்றோ அறையப்பட்டாயிற்று, இனி எனக்குள் வாழ்கிறவர் கிறிஸ்து, நான் எப்போதும் மரித்து விட்டேன், இப்போது நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், எனக்குள் இருந்து கிறிஸ்து வாழ்கிறார், நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன், கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்துகிறேன், எனக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்கிறேன், என்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு சத்துருவாக இருக்கிறவங்களை நான் சிநேகிக்கிறேன். இந்த சுபாவெல்லாம் எப்போ வரும்னா, நம்மளுடைய சுயம் சாகணும், நம்மளுடைய ஆசைகள் இச்சைகள் சிலுவையில் அறையப்படணும். நமக்குன்னு இந்த மாமிசம் அழிஞ்சிருச்சுன்னா பெருமைங்கிறதுக்கே இடம் இல்லை, மேட்டுமைங்கிறதுக்கு இடம் இல்லை, நான்கிற ஒரு பேச்சுக்கே இடமே இல்லை.
நம்மளை யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு டெட் பாடி மேலே காரி உமிழ்ந்தாலோ துப்பினாலோ, இல்லை அந்த அந்த டெட் பாடி கன்னத்தில் அடித்தாலோ, இல்லை கெட்ட வார்த்தை பேசி ரொம்ப காயப்படுத்தி தகாத வார்த்தைகள் பேசி ஷவுட் பண்ணாலும் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அந்த டெட் பாடி எப்படி ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குதோ அது போல தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அப்படி செயல்பட வேண்டும். ஆண்டவர் அப்படி தான் எதிர்பார்க்குறார். நம் சுயம் சாகணும், நம்மளோட மாமிசம் அழியப்படணும். மாமிசம் எங்கேருந்து வருது? கோபங்கள், ஆர்குமெண்ட்டு, வீண் வைராக்கியம், கசப்பு, எல்லாம் எரிச்சல், இதெல்லாம் எங்கேருந்து வருது? மாமிசத்து கிரியைகள். இந்த மாமிசத்து கிரியைகள் அழியப்பட வேண்டும். பாருங்கள், இந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள அந்த விசுவாசிகள் அவங்க புத்தியாக நடந்து கொண்டாங்க. புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாக சகித்து கொண்டாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் அவங்கள துன்பப்படுத்தினாலும், சிறையாக்கினாலும், பட்சித்தாலும், வசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை பெருமையாக உயர்த்தி பேசினாலும், இல்லை கன்னத்திலே வந்து அடித்தாலும் அவங்க சகிச்சிருக்காங்க. இந்த சகிப்புத்தன்மை உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறதா என்று ஆவியானவர் வேளையில் பேசிக்கொண்டிருக்கிறார். அதற்கு நான் முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே கிறிஸ்து நீங்கள் மகிமைப்படுங்க. என்னை பற்றி யார் சொன்னாலும் ஐ நெவர் மைண்ட் இட். நான் அதை பற்றி கேர் பண்ணிக்கிற இல்லை ஆண்டவரே, கேர் பண்ண மாட்டேன். நான் என்றைக்கோ செத்தாயிடுச்சு. செத்த டெட் பாடியை அவங்க எடுத்து எப்படி அவங்க பேசினாலும் சரி, என்னை எப்படி காயப்படுத்தினாலும் சரி, அது இருதயத்தில் காயப்படுத்தினாலும் சரி, மன ரீதியாக பிரச்சனை பண்ணாலும் சரி, இல்லை என்னை பகிங்கரமாகவே ஷவுட் பண்ணாலும் சரி, நான் அதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன்டாரு. ஏன்னா நான் என்றைக்கோ செத்தாகி விட்டது. நான் இப்போ கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். கிறிஸ்து உம்முடைய நாம மகிமைக்காக நான் ஓடுறேன். நீங்கள் எனக்குள்ளே வந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒரு அர்ப்பணிப்போட, முழுமையான அர்ப்பணிப்பு. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னட்டு அந்த முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். நான் முழுமையாக அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புதிய நாளைக்குள் நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, சர்வ வியாபிகர் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒரு புதிய நாளைக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 21ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின்படி அப்பா எங்களோடு அநேக காரியங்களை நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்கப்பா. நாங்கள் பொறுமையோடு சகித்து கொள்கிற அந்த சகிப்புத்தன்மையை ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு அந்த ஆண்டவரே சகிப்புத்தன்மை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை யார் என்ன செய்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினாலும், எங்களை தகாத வார்த்தையில் பேசினாலும் நாங்கள் பொறுமையாய் சகித்துக்கொள்ள அப்பா ஆவியானவரே, எங்களுக்கு பொறுமையாய் சகித்து கொள்கிற தன்மையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகாலை உம்மை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, காலைதோறும் உங்களுக்கு கிருபை புதிதாக இருக்கிறது என்ற வசனப்படியாக ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா, அப்படி நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். இனி நாங்கள் சுயத்திலேயோ ஆண்டவரே வீண் அப்பா ஆண்டவரே அப்பா மாமிசத்து கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதபடி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உடைய நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.